அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனிபகம் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 மீனராசி நேயர்களே. மீனராசி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தைரியமாக இருங்க. 90% மீனராசிக்கு அற்புதமான அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படிங்கிறத கடகத்தில் 5ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு சூப்பருங்க. பயப்பட வேண்டாம். புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய இடமே உங்களுக்கு கடகம்தான். அதனால் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமருது. உங்களுடைய பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். பூர்வ புண்ணியம் கிடைக்கும். அதே போல் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு அருமையாக இருக்குதுங்க. 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை, ஏன்னா உங்களுடைய ஜென்மமே எதுங்க, குரு தான், அதிபதியே குரு தான். அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் பார்வையாக ஜென்மத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் புரியுதுன்னு இப்போ தான் புரியும். ஏன்னா அந்த பூர்வீகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல குரு உட்காரும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். சொத்து தகராறோ அல்லது சொத்துனால பிரச்சனையோ, ஒரு வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டு கடன் அடையக்கூடிய அமைப்பு, எல்லாமே பணப்பிரச்சனைகளே தீருங்க அப்படிங்கிறத, பணம் கொட்டும் அப்படிங்கிறத மீனராசிக்காரங்க ரொம்ப மன உளைச்சலாக இருந்து, கஷ்டத்தில் இருந்து, கடனில் இருந்தேன், அலைச்சலாக இருந்துச்சு, பல விஷயங்கள் நான் போராடிக்கிட்டே இருந்தேன் மேடம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 வருஷமாக சரியில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் படிப்படியான உயர்வு உண்டு. பயப்பட வேண்டாம். மன தைரியமாக இருங்க. மன சஞ்சலமாக இருக்காதீங்க. தன்னம்பிக்கையாக இருங்க. பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. பூஸ்டப்பாக உங்களுக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, உங்கள் ஜென்மத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே ஒரு அந்தஸ்துக்கு வருவாங்க. விளையாட்டுத்துறை, கலைத்துறையெல்லாம் பேரும் புகழும் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் மாற்றம் உண்டு. தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. அதிகமான சம்பள உயர்வு உண்டு.
நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு போராடிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய அமைப்பில் படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உண்டு. வீடு வண்டி வாகனம் யோகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உலகளாவிய ஒரு அமைப்பில் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், புகழாரம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. நல்லவங்கள்லாம் வந்து உங்களுக்கு நட்பாக புதிய நட்புக்கள்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இனிமே பயப்படாமல் துணிச்சலாக நீங்கள் செய்யுங்க, துணிவோடு செய்யுங்க. ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு யோசிச்சு பயந்து இருந்தீங்க, விரய செலவாக இருந்தாலும் இனிமேல் வெட்டி விரய செலவெல்லாம் நடக்காது. அது வந்து சுபகாரியமாக இருக்கும், ஒரு சுப செலவாக இருக்கும். ஒரு குழந்தை பேருக்காக இருக்கலாம் அல்லது கல்யாணத்துக்காக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணிடுங்க. லவ் கூட அமையக்கூடிய அமைப்பு கூட உண்டு. பாசம் நேசம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் நட்பு வட்டாரங்கள் வந்து பழகக்கூடிய கை கோக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய காரியங்கள்லாம் தொடங்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நல்ல நல்ல காரியங்கள், ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா ஜென்ம சனி வந்து 7.5 சனியும் இருக்கிறனால குலதெய்வத்தை மட்டும், ஏதாவது 5ல் குரு இருக்கிறனால குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இப்போ குலதெய்வத்தில் வந்து பூசாரிகள் குருமார்கள் யாராவது இருப்பாங்க. அங்கே பூஜை செய்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா வந்து 8 கஜம் 9 கஜம் வேஷ்டி வாங்கி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இது மாதிரி பிரசாதத்துக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து சர்க்கரை பொங்கல் இது மாதிரி பால் பாயாசம் ஏதாவது நிறக்க நீங்கள் வந்து சுவாமிக்கு மட்டும் கிடையாதுங்க, அங்கே செய்யக்கூடிய அந்த பூசாரிக்கோ அல்லது ஐயருக்கோ நீங்கள் இது மாதிரி தட்டில் வச்சு நிறக்க உங்கள் கையால் கொடுங்க. வியாழக்கிழமை கொடுக்கலாம், அமாவாசைக்கு போய் வழிபாடு எடுக்கலாம், பௌர்ணமிக்கு கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். எந்த தடையாக இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பை குலதெய்வம் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முயற்சிக்கு வந்து நீங்கள் போடணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எதையுமே நீங்கள் சோம்பேறித்தனமாக உட்காரவே கூடாது. இனிமேல் நிறைய பிரயாணங்கள் உண்டு, வெளிவட்டார தொடர்பு உண்டு. நீங்களே கொஞ்சம் போய் இன்வால்மெண்ட் ஆகி உங்களுடைய ஈடுபாடோட நீங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதெல்லாம் வந்து குரு நன்மையை தான் செய்வார், லாபத்தை தான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. அடிக்கடி உடல் உபாதைகள் இருந்தால் தியானம் செய்யுங்க. அதே போல் நடைப்பயிற்சி செய்யுங்க. ஒரு நிறைய பேர்த்துக்கு தானம் தர்மம் கொடுங்க. இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு, கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச சாப்பாடு உணவு வாங்கி கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு என்ன பண உதவி வேணுமோ அதை கொடுங்க. உங்களுடைய கர்மவினை இந்த சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு போகும். அப்போ குரு பார்க்கும்போது கௌரவம் வரும், அந்தஸ்து வரும், புகழ் வரும், பணம் பொருள் பொன் சேர்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சியை வந்து ரொம்ப அழகாக வந்து பரிகாரத்துடன் அதுவும் எளிமையான விஷயமா சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழு பலாபலனை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.